கடல்ல எப்படி பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு பகுதியை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரியே வந்து லேண்ட்லேயும் ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் இருக்குங்க. அதுதான் ஜோன் ஆஃப் சைலன்ஸ். இந்த ஜோன் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற பிளேஸ் வந்து மெக்சிகோவில் தான் இருக்கு. 1970 அமெரிக்கா வந்து ராக்கெட் லான்ச் பண்ணப்ப கரெக்டாக இந்த பிளேஸை ரீச் பண்ணுறப்ப ரேடியோ சிக்னல் முழுவதுமாக கட் ஆகி அந்த ராக்கெட்டே வந்து வெடிச்சு சேதறிட்டு இருந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்னடா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் சயின்டிஸ்ட் வந்து இந்த பிளேஸ் ரேடியோ சிக்னல் வந்து சுத்தமா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க காம்பஸ் வந்து ப்ராப்பரான டைரக்ஷனை காட்டவே காட்டாதான். இதுக்கு என்னதான்டா ரீசன் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணப்பதான் இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்றதையும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னங்கடா அது, இங்க மட்டும் ஏன்டா இவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தப்பதான் உலகத்திலேயே அதிகமான எரி விண்மீன்கள் வந்து இந்த பிளேஸ்ல தான் விழுகுது. ஸோ அதனாலதான் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட இது பற்றி ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டப்ப இது வந்து சாதாரணமான பிளேஸே கிடையாதுங்க. இங்கே வந்து நைட் நேரத்தில் வந்து யூஎஃப்ஓலாம் ரொம்பவே சகஜமாக சுற்றிக்கிட்டு தெரியுது, அதனால் இங்கே இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த பிளேஸையே வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரியும் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிளேஸில் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து வானத்தில் வித்தியாசமான ஏதோ ஒன்று பறக்கிறத பார்த்துட்டு இருந்திருக்காரு. அது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக லைட்டாக போட்டு யூஎஃப்ஓ மாதிரி பறந்துட்டு இருந்திருக்கு. இதை உடனே விட்டா கிடைக்காதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போட்டோ வந்து முற்றிலுமா உண்மைங்க, ஃபேக்கே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இங்க முளைக்கிற செடிகள் மட்டுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து கேக்டஸ் வந்து கிரீன் கலர்ல முழுமுழா தான் இருக்கும். ஆனா இங்க விளையிற கேக்டஸ் மட்டும் ரொம்பவே கியூட்டா பர்பிள் கலர்ல இருக்கும். அதே உண்மையிலேயே இந்த பிளேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, இல்லை வந்து யூஎஃப்ஓல இருந்து ஏலியன்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணி இந்த பிளேஸை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளால் பர்சனலாக எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ண முடியல அப்படின்றது இன்ன வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு மறக்காமல் என்னுடைய இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.